ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம தமிழில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கார்த்திக் யோகி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சந்தானம், மேகா ஆகாஷ், எம்எஸ் பாஸ்கர், மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு சாமியை குலதெய்வமாக வழிபட்டிருக்காங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே. அந்த சமயத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வெள்ளம் சூழ்ந்து அந்த ஊரே பார்த்தா ஃபுல்லாக மூழ்கி அந்த கோவிலும் பார்த்தா உள்ளே மூழ்கிடுது. இதன் காரணமாக எல்லாரையுமே கடவுளே இல்லாமல் வழிபட்டு இருந்தாங்க. ஸோ கடவுள் இல்லாத காரணத்தால் ஒரு சில அமானுஷங்கள் பார்த்தா அவங்க ஊரில் போயிட்டு திருடுறது, வேட்டையாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அமாவாசை கரெக்டாக அந்த காட்டேரி மிருகம் பார்த்தா உள்ளே பூந்து நிறையா வேட்டையாடும். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அதை துரத்துறதுக்கு பார்த்தா முற்பட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் அன்னைக்கு ஒரு திருடன் பார்த்தா நகை எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ சின்ன வயசில் காட்டுவாங்க. அவர் ரொம்ப ஏழ்மையானவராக இருப்பார். அவருக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கையே இருக்காது. அவர் பார்த்தா பானை செய்கிறவர், நல்லா பானை செஞ்சு விற்பனை செய்வார். அந்த திருடன் என்ன பண்ணுவாங்கன்னா நகைலாம் திருடிட்டு போயிட்டு அந்த பானைக்குள்ளே அவங்களுடைய பானையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இடங்களில் அந்த பானைக்குள்ளே தங்கெல்லாம் போட்டு ஒழிச்சு பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அது மேலே அடையாளத்துக்காக ஒரு கல்லை வைப்பார். ஸோ ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணணும்னா அந்த காட்டேரியை துரத்திட்டு போவாங்க ஒரு வேனில். ஸோ ஒரு மாதிரி ஒரு மாட்டு வண்டியில் துரத்திட்டு போவாங்க. அந்த சமயத்தில் அந்த நபர் தப்பிச்சு போகும்போது அந்த பானைக்கு மேலே கல் வச்சுருக்காங்க பாருங்கள், அதை தடுக்கி ஸோ கீழே விழுந்து அவர் பார்த்தா எரிஞ்சு கடலுக்குள்ளே போயிடுவார். ஸோ ஆற்று கடை அடிச்சுட்டு போயிடுவார். இதெல்லாமே ஊர் பொதுமக்கள் பார்த்துட்டு அந்த சாமி தான் காப்பாற்றிருக்கின்ற மாரி அந்த பானை இருக்குது பாருங்க, அதையே குலதெய்வமாக வழிபடுறதுக்கு பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த பானையும் சரி, அந்த பானை இருந்த இடமும் சரி, நம்ம ஹீரோ இருக்கு பாருங்க, அவரோட இடம் கண்ட காரணத்தால் இவர் என்ன பிளான் பண்ணுவார்னா, ஸோ நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் இந்த கடவுள் நம்பிக்கை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிற மாரி ஒரு இடத்துல அவரே கோயில் கட்டி ஸோ பொதுமக்கள் கிட்டேருந்து அமௌண்ட்லாம் வசூல் பண்ணி அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வருவார். இதை தான் பார்த்தா ஸ்டார்டிங் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா அந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் வருவார். அவர் என்ன சொல்லுவார்னா, இனி இந்த கோயிலை வச்சு சின்னதாக சம்பாதிக்க பதிலாக நீங்கள் பெரிய பிஸ்னஸாக பண்ணலாம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாரி அவர் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் டீலி நடக்கும். அதில் அந்த தாசர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 80% கமிஷன், உனக்கு 20% சொல்லுவார். பட் இருந்தாலும் அதுக்கு சந்தானம் ஓகே சொல்ல மாட்டார். ஸோ எனக்கு 20%, 80% வேணும்னு கேட்பார். ஸோ அதன் காரணமாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும். நீ எப்படி இந்த டீலி நான் முடிக்கிறேன்னு பார்க்குற மாதிரி அந்த தாசரும் அவர்கிட்ட சண்டை போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் அந்த நம்ம ஹீரோ அந்த கோவிலில் டீலிங் வச்சு காசு சம்பாதிச்சாரா, இல்லை பொதுமக்களுக்காக அந்த கோயிலை நம்ம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஸோ பண்ணாரா, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஏன்னா, ஸோ படம் முழுக்க பார்த்தா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக காமெடி இருந்துச்சு. ஏன்னா நிறையா காமெடி ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முழுக்க சந்தானம் அவருடைய கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, எப்பயுமே காமெடிக்குன்னு அவர் ஒரு செட் பண்ணியிருப்பார். அவங்க எல்லாருமே இந்த படத்தில் கண்டிப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபீல்டான காமெடியாக போச்சுங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பக்காவான காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. நிறைய இடங்களில் காமெடி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க பாருங்கள், டிடி ரிட்டர்ன்ஸ் 3 இருக்கட்டும், பேரிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி படங்களில் வந்த மாதிரி இதுலேயும் நல்ல காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அந்த ஊரில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. 2 பேருக்குமே அந்த ஊர் தலைவராக ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சு எல்லாமே பக்காவாக ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. நிறைய காமெடி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட எண்டில் பார்த்தா அந்த சாமியை பற்றி ஒரு தகவலை பார்த்தா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பார்த்தா ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் அவரோட ஆக்டிங் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்ட் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக பக்காவாக நடிச்சிருக்காங்க. இல்லை முக்கியமாக எல்லாமே காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ கூல் சுரேஷாக இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நபர் நடிச்சதால் படம் ஃபுல்லே பார்த்தா ஒரு நல்ல ஒரு காமெடியாக போச்சு. ஸோ எங்கேயுமே லேக் ஆகலை. இதோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் இருக்குது பாருங்கள், மியூசிக் மட்டும்தான் ஓரளவுக்கு செட் ஆகலை. இன்னும் மியூசிக்கை பக்காவாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் இன்னும் பார்த்தா சூப்பராக போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக மேகா ஆகாஷ் வராங்க. பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் கிடையாது. அவங்க ஹீரோயினாகவும் நடிக்கல, அதேமாரி நார்மலாகவும் அந்தளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் மட்டும்தான் ஸோ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஸோ நிறையா கேரக்டர் கொடுத்துருக்கலாம், நிறைய டைலாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இதான் இந்த படத்தோட கண்டிப்பாக ஒரு மொத்த திரை விமர்சனம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு காமெடி படம் வேணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். காமெடியை தவிர்த்து இந்த படத்தில் வேறு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படமே ஃபுல்லாக காமெடி தான் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் காமெடி விரும்பக்கூடியவங்க, காமெடி படத்தை ரசிக்கிறனால கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு 100% ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஃபில்ம்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை ரிவ்யூ என்றதை நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.